அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக்கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளைச் சொல்லு சூடிக்கொடுத்து சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்னை விதியன்னை மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆழ்வார்களிலே ஒரே ஒருத்தியாக பெண்பிள்ளையாக அரங்கனுக்கு ஆட்பட்டதான ஆண்டாள் கிருஷ்ணாவதார தசைக்கு சென்று அவனை கிட்ட வேணும், கிருஷ்ணனோடு சம்ஸ்லேஷிக்க வேணும், சேர வேணும், அவனுடைய திருநாமங்களை பாட வேணும், அவனை அனுபவிக்க வேணும் என்று ஆசைப்பட்டது தனி ஒருத்தியாக அல்ல. பாகவத கோட்டியோடு சேர்ந்து பகவானை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த திருவுள்ளத்தோடே மார்கழி மாதத்திலே, அதாவது ஹேமந்த் ருதுவில் இருக்கக்கூடிய பிரதம மாசமாம் மார்கழி மாதத்திலே நோன்பு நோற்றாள் ஆண்டாள். கோபிமார்கள் எல்லாம் இடைச்சிகள் எல்லாம் கண்ணனை அனுபவித்தார்களாமே. கண்ணனை நேரடியாக தாங்கள் அனுபவித்தது என்பது அது அனுபவம், கிருஷ்ணானுபவம். பிற்காலத்திலே ஆண்டாள் தானும் பாவித்தது, பாவனா பிரகர்ஷத்தாலே நினைத்தது, அவனுடைய சேட்டதைகளை பாவித்தது, நினைத்தது எல்லாம் அது அனுகாரம். நாமும் இப்பொழுது இடைச்சிகள் கண்ணனெம்பெருமானை அனுபவித்ததையும் ஆண்டாள் தானும் 5125 ஆண்டுகளுக்கு முன்பாக பகவான் கிருஷ்ணனை நோக்கி அனுகாரம் பண்ணினதையும் நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் அனுசந்தானம் பண்ணுகிறோம். ஆக கிருஷ்ண அனுபவம், அனுகாரம், அனுசந்தானம். இப்ப மூவருக்கும் பொது என்ன? கிருஷ்ண அனுபவம் என்பது பொது. சரி, கண்ணன் பெருமானை கோபிமார்கள் அனுபவித்தார்களே, அது உயர்ந்ததா? ஆண்டாள் அனுகரித்தாளே, அது உயர்ந்ததா? நாம் அனுசந்தானம் பண்ணுகிறோமே, இது உயர்ந்ததா? ஏன்னா மூவருக்குமே கிருஷ்ணா அனுபவம் துல்லியம் என்று பராசரவற்றர் தானும் தெரிவிக்கிறார். கண்ணனுடைய அனுபவம் என்பது தனியான அனுபவம் அல்ல. லோகத்திலே ஆணும் பெண்ணும் அனுபவிப்பது என்பது தனியாக. ஆனா பகவத் அனுபவம் என்பது கூட்டம் கூட்டமாக, சங்கம் சங்கமாக, அப்படி சங்கம் சங்கமாக கூட்டம் கூட்டமாக அனுபவித்ததுதான் கிருஷ்ண அனுபவம். அதைத்தான் ஆண்டாள் தானும் சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே என்று கடைசியிலே அனுபவிக்கப் போகிறாள். ஆனா இதுவரைக்கும் தான் இருக்கிற இருப்பு இடைச்சி பாவனையிலே. தான் பிராமண பெண் குழந்தையாகத்தான் இருந்தாலும் தன்னை ஒரு இடைச்சியாக பாவித்து கொண்டு கண்ணனை பரபிரம்மம் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீமன் நாராயணனே தானும் கண்ணனாக அவதரித்துள்ளான் என்கிறார் அந்த எம்பெருமானை அனுபவிக்க முற்பட்டு பாவனா பிரகர்ஷத்திலே தான் வாழ்ந்ததான சிவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக பாவித்துக் கொண்டாள். தன்னையே ஒரு இடைச்சியாக பாவித்துக் கொண்டாள். தனக்கு சுத்துமுத்தும் இருக்கக்கூடிய அத்தனை தோழிகளையும் சிநேகிதிகளையும் இடைச்சிகளாகவே பாவித்துக் கொண்டாள். அங்கு சிவில்லிபுத்தூரிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய வடமகாதாமம் என்று சொல்லப்படுகிற பெரியபெருமாளை தானும் அவனையே கண்ணனாக பாவித்துக் கொண்டாள். இப்படி இருக்கக்கூடிய இடத்தை முழுசாக திருவாய்ப்பாடியாகவும் இப்ப இருக்கக்கூடிய கலியுகத்தை துவாபரயுகமாகவும் தன்னை ஒரு இடைச்சியாகவும் பாவித்து கொண்டு இடை நடையாய்த்து ஆண்டாளுக்கு, இடை முடியாய்த்து ஆண்டாளுக்கு, இடை பேச்சாய்த்து ஆண்டாளுக்கு, இடநடையும் இடமுடியும் இடை பேச்சும் முடை நாற்றமாய் மாறிவிட்டதுன்னு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்திலே தெரிவிக்கிறாள். தான் முழுக்க முழுக்க ஒரு இடைச்சியாக மாறிவிட்டாள். ஏன்னா ஒரு ஏதோ ஒரு நாடகம் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நாடகத்தினுடைய கதாபாத்திரத்துக்கு தகுந்தார் போலே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பதான் அது பார்ப்பவர்களுக்கு அப்பதான் அதுல ஒரு உத்வேகம் கொடுக்கும். தான் என்ன நினைச்சுட்டா, ஆண்டாள் பெரியாழ்வாருடைய பெண்பிள்ளையாக கருதி கொள்ளவில்லை, தன்னை ஒரு இடைச்சியாக பாவித்துக் கொண்டாள். தான் எம்பெருமானை கண்ணன் இடையனை தானும் அனுபவிக்க முடியும். அதற்காகத்தான் அனுபவிக்க முற்பட்டாள். பிறந்தது திருப்பாவை. ஹேமந்த ரிதுவில் இருக்கக்கூடிய பிரதம மாசமாம்
மார்கழி மாதம் பிருகத் நாம ததாசாம்னாம் காயத்ரி சந்தசாமகம் மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருதூனாம் குசுமாகரம் என்று தான் கண்ணன் பெருமான் 10வது அத்தியாயத்திலே தெரிவித்து போந்தது இந்த ஸ்லோகம். இதிலே கண்ணன் சொல்வது, சாமங்களுக்குள்ளே நான் பிருகத் சாமமாக இருக்கிறேன், அதே போல சந்தசுகளுக்குள்ளே நான் காயத்ரி சந்தசாக உள்ளேன், அதே போல மாதங்களுக்குள்ளே நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன், ருதுக்களுக்குள்ளே நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் கண்ணன் தெரிவித்தானோ இல்லையோ. அந்த ரீதியில் பார்த்தாலும் மார்கழி மாதம் கண்ணனுக்கு பிடித்ததான மாதம், வைஷ்ணவ மாதம். எப்படி தேவர்களுக்கெல்லாம் காலை பொழுதிலே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிற பாம்மே முகூர்த்தேச்ச உத்தாயன்னு சொல்லும்படியா விடியற்காலில் இருக்கக்கூடிய சீதளமாக இருக்கக்கூடிய மாதம்தான் இந்த சத்தோத்தர காலமாக இருக்கக்கூடிய மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தை நோன்பு நோற்றது என்பதைத்தான் கண்ணனை பெற வேண்டும். கிடைப்பது கண்ணனாக இருந்தால் காமதேவன் காலிலும் சோமதேவன் காலிலும் விழுவோம்னு சொல்லி தானும் நாச்சியார் திருமொழியிலே தானும் ஊடினாள், தூது விட்டாள், இவ்வளவு செய்தாள் ஆண்டாள். இப்போ திருப்பாவையிலே தானும் பெருமாளை அடைய வேணும் என்பதற்காக விடுவிடாக சென்று ஒவ்வொரு பெண் பிள்ளையும் எழுப்பி அதுக்கப்புறமா போய் நந்தகோபனுடைய திருமாளியை சென்று கிட்டி, அது கிருஷ்ணனுடைய கோவிலா நந்தகோபன் கோவிலா? அது கிருஷ்ணனாக கோயில் தான் இருக்க வேணும். அதான் நந்தகோபன் கோயில்னா இவனை கொடுக்க போகிற நந்தகோபனும் நமக்கு சுவாமி தானே, இவனை கொடுக்க போகிற யசோத பிராட்டியும் நமக்கு எம்பிராட்டி தானே. ஆக எம்பெருமான் என்ன, எம்பெருமாட்டி என்ன? யசோதா அறிவுராய், எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் என்று அவர்களையெல்லாம் எழுப்பி கொண்டு பலதேவனை எழுப்பி கண்ணனை எழுப்பி இவ்வளவு செய்து முடித்துட்டாள். இப்போ பெருமானையும் பிராட்டியும் எழுப்பக்கூடிய கிரமம் முந்து மதகளித்தனிலே பிராட்டியை எழுப்பி, ஏன்னா புருஷகார பூதை. அதுக்கப்புறமாக பகவான் எழுந்திருக்கவில்லை. ஏன்? பெருமான் பிராட்டியைத்தானும் தன்னுடைய வசப்படுத்தி கிடத்தி கொண்டு கிடக்கிறான். அவளை எழுப்ப முற்பட்டு இப்போ அதுக்கு எழுந்துக்கவே இல்லை கண்ணன் கிருஷ்ணனை எழுப்ப முடியாமல் போக, அதுக்கப்புறம் பார்த்தா புருஷகார பூதியாக இருக்கக்கூடிய பிராட்டிக்கிட்டே அந்த காரியத்தை விட்டுட்டு நீயே அவனை எழுப்பி நீயே அவனை எங்களிடத்திலே கொடுத்து விடு அப்படி சொல்லிட்டோம்னா இப்ப காரியம் முடிஞ்சு போயிடும் இல்லையோ. உன்னிடத்திலே பொறுப்பை ஒப்படைச்சுட்டேன், பிராட்டி நீ தான் அவனை எழுப்ப வேண்டும். ஏன்னா நாங்கள் எழுந்திருந்துங்க பார்த்தோம், தூங்குற மாதிரி உறங்குவான் போல் யோக செய்கின்ற பெருமானோ இல்லையோ, அவன் எழுந்திருக்க மாட்டேங்கிறான். இப்போ நான் பொறுப்பு உங்களிடத்திலே கொடுக்கிறோம், எனக்கு பயம் இல்லை, நிர்பரனாக இருக்கக்கூடிய நமக்கு பயம் இல்லை. பெருமாளே நீதான், பிராட்டியே நீதான் அவனை எழுப்ப வேண்டும், எழுப்பி அவனை எங்களோடே சேர்த்து வை, எங்களை நீதான் அவனை என்னிடத்துல கொடுக்கணும், எங்களையெல்லாம் நீராட்டுவிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தது தான் இந்த 20வது பாசுரம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பன் தவிர்க்கும் கலியே துயிலடாய் செப்பமுடையாய் திறருடையாய் செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பன்ன வன்முறை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பின்ன நங்காய் திருவே துயிலடாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாடனை இப்போதே எம்ம நீராட்டு ஏலோரம்பாவாய் என்று சொல்லி பிரார்த்தித்தது இந்த 20வது பாசுரம். 33 அமரர்க்கு முன் சென்று 33 முக்கோடி தேவர்கள் 33 முக்கோடி தேவர்கள் சொல்ல முடியோ. யார் அவர்கள்? ஏகாதச ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள் உண்டு. அதே போல துவாதச ஆதித்தர்கள், ஏகாதச ருத்ரர்கள் துவாதச ஆதித்தர்கள். அப்ப 21 12 11 12 23. அதுக்கப்புறமா 23ஓட ஒரு 8 அஷ்ட வசுக்கள்ங்கிற அஷ்ட வசுக்கள் 8 பேர் இருக்கா, அவளை சேர்த்தோம்னா 11 12 23 8 31. 2 அஸ்வினி தேவர்கள் 2 பேர் இருக்கா. இவா எல்லாரையும் சேர்த்தோம்னா 33. அமரர்க்கு முன் சென்று பெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்லி, பெருமாள் எப்பேற்பட்ட ரக்ஷகன் அப்படின்னா பெருமாளைத்தானே சொல்றோம். பெருமாள் ரட்சிக்கக்கூடிய பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டுள்ளான், எல்லாமே அவனோட தான். அதான் கலின்னு சொல்லப்படா. தேவாதி தேவர்கள் அத்தனை பேருக்கும் மிடுக்கனாக இருக்கக்கூடியவனே, எல்லோரையும் நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவனே, ஈஸ்வர சுபாவம் படைத்தவனே அப்படின்னு அவனை கொண்டாட போகிறார்கள். இப்ப பெருமாளை முதல்ல நம்ம இந்த இடைச்சிமார்களையும் தேவர்களையும் 2 பேரையும் சமமா பார்க்க முடியறதான்னு பார்க்கணும். இப்ப இதெல்லாம் தான் சொல்ல போறான் ஆண்டாள். என்ன சொல்றான் நாச்சியார்லே, அதாவது தான் இடைச்சியாக பாவனையில் என்ன சொல்ல போறான்னா, தேவர்கள் இருக்கா, நாங்க இருக்கோம்,
தேவர்கள் எங்க இருக்கா? 3வது லோகத்துல இருக்கா. நாங்க எங்க இருக்கோம்? பூலோகத்துல இருக்கோம், திருவாய்ப்பாடியில இருக்கோம். சரி, தேவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் உண்டா? அங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டம் உண்டா? இருக்கிறதுக்கு கஷ்டம் உண்டா? தூங்குறதுக்கு கஷ்டம் உண்டா? ஏதாவது உண்டான்னா அங்க ஒரு கஷ்டமுமே இல்லை. ஆனா அங்கேருந்து புண்ணியங்கள்லாம் போன பிற்பாடு மட்டும் கீழே தள்ளி விட்டுருவா. அப்ப தேவர்களுக்கு எங்களுக்கெல்லாம் எல்லாமே கஷ்டம். பகவான் சாட்சாத் நீயே எல்லாம் என்று இருக்கக்கூடிய எங்களை ரட்சிப்பது கஷ்டமா, அல்லது தேவர்களை ரட்சிக்கிறது கஷ்டமா? தேவாளுக்கு ஒண்ணுமே சங்கடமே இல்லையே. அதாவது லோகத்துல என்ன சொல்லுவோம், பணம் படைத்தவனையே எல்லாரும் சொல்லிட்டே இருப்பா, பணம் இல்லாதவன் ஒரு நாள் மேல கொண்டு வரதுக்கு யாரும் பார்க்கவே மாட்டான். சொல்றோமோ இல்லையோ. இப்ப பெருமாளை பார்த்து கேட்கிறா, நீ அவர்கள் சாவாது இருக்கக்கூடியவர்களை ரட்சிக்கிறது உனக்கு பொறுப்பா, இல்ல உன்னையே நம்பி உருகி உட்கடந்து உன்னையே நினைச்சிட்டு இருக்கோம், உண்ணாமல் உறங்காமல் ஒழிகளை ஊடறுத்து இருக்கக்கூடிய எங்களுக்கு கஷ்டமா? உண்ணாமல் உறங்காமல் நாங்க இருக்கோம், பிராணனே போயிடும் போல இருக்கு, எங்களை ரட்சிக்கிறது உனக்கு பெருமையா, இல்ல சாவே இல்லாதவனை ரட்சிப்பது பெருமையா? நீ தேவர்களுக்கு போறோங்கிற, அங்க போலாமா? நாங்கள் யாரு? அவர்கள் புருஷர்கள். அவர்கள் யாரு? பிரயோஜனாந்தரவரர்கள். பிரயோஜனத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பிரயோஜனாந்தரவரர்கள் பேர். ஒரு பிரயோஜனத்துக்காக போறோம் இல்லையோ, ஒரு காரியம் நடக்கிறதுக்காக போய் ஒரு இடத்துல போய் பிரார்த்திக்க போகிறோம். அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு காரியம் இருக்கு, அதனால போறோம். இப்ப நாங்கெல்லாம் எதுக்காக வந்திருக்கோம்? காரியமே ஒண்ணுமில்லை. பெருமாளே நீ என்னை ரட்சிக்க வேணும் என்று சொல்லி உன்னை எழுப்பணும், உன்னுடைய திருக்கண் கடாட்சத்தை பெற வேணும் என்பதற்காக வந்திருக்கோம். ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர்கள் பிரயோஜனாந்திரவர்கள், நாங்கள் எல்லாம் அனன்ய பிரயோஜனர்கள், அந்நிய பிரயோஜனர்கள், அனன்ய பிரயோஜனர்கள். எங்களுக்கு பிரயோஜனமே துளியும் இல்லை. நீ எப்படி இருக்கணும் பெருமானே? நீ எப்படி தாயார் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, அகில ஜெகன்மாதரமாக இருந்தாளா அண்ணா, அது வேண்டாம். அதே போல வேற எப்படி இருக்க கூட, அனன்ய சரண்யாம் சரணமகம் பிரபத்தியேன்னு இல்லாமல் எப்படி இருக்கணுமா? எங்களை தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தேவதேவ திவ்ய மகிழ்ச்சினா எல்லாருக்கும் பொதுவாக தேவதேவர்களுக்கெல்லாம் திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தேவரே எங்களை ரட்சிக்க வேண்டும். பெருமாளை போய் பெருமாள் என்ன சொல்றா? இந்த சாவாதவர்களுக்கு நீ போய் ரட்சிக்கிறேன், எங்களுக்கு உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களை ரட்சித்தால் ஆகாதா? அவர்கள் எல்லாம் புருஷர்கள். இந்திரன்னு சொன்னால் அவன் ஒரு புருஷம், தேவன்னு சொன்னா ஒரு புருஷம், அக்னின்னு சொன்னா ஒரு புருஷம், இதெல்லாம் பிரம்மான்னு சொன்னா அவர்கள் எல்லாம் புருஷர்கள். அவர்களை ரட்சிக்கொள்ளக்கூடியவர்கள். அவனை போய் ரட்சிக்கிறதுக்கு ஓடுறேங்கிற. நாங்கெல்லாம் அவலைகளாக வந்திருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் என்னும். சரி, அவ எங்க இருக்கா? மேல இருக்கா, 3வது லோகத்துல இருக்கா, உத்தர சத்தியலோகத்தில் இருக்கார். அவர்களெல்லாம் ரட்சிப்பது பெருமையா? தாழ்ந்திருக்கக்கூடிய பூமியிலே, இங்க இருக்கக்கூடிய இடத்திலே, இங்க நாங்கெல்லாம் இருக்கோமே, எங்களை ரட்சிப்பதற்கு ஆறும் இல்லாமல் உன்னையே சரணமாக பத்தி இருக்கக்கூடிய ஒன்னிடத்துல வந்து நான் ரட்சிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். நீ எங்களை ரட்சிப்பது பெருமையா, அவர்களை ரட்சிப்பது பெருமையா? வேண்டாம். அதான் சொன்னா, 33 அமரர்க்கு முன் சென்று அவர்கள் கேட்பதற்கு மூலமாகவே நான், ஆனா அவெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி போய் சொல்லி செஞ்சுடுறேன். நாங்கெல்லாம் உங்க வீட்டு வாசல் வந்து நிற்கிறோம், இப்போ பண்ண மாட்டேங்கிறீ, நீ பண்ணணுமா வேண்டாமா? அதான் சொல்றா, 33 அவருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. கம்பம் நடுக்கம், நடுக்கம் கப்பம் தவிர்க்கும் கலியே. அவர்களுக்கு இருக்கக்கூடிய நடுக்கத்தை போக்குறாய். ஒரு மகாபலி சக்கரவர்த்தி இந்திரனோட ராஜ்யத்தை பூரா எடுத்துட்டா, நடுக்கம் வந்துருது. நான் இந்திரபட்டணத்தை எப்படி ஆளுவேன்? பயம் வந்துருது. பிரம்மாவுக்கு பயம் வந்தது, இவருக்கு பயம் வந்தது, சிவபெருமானுக்கு பயம் வந்தது. இத கப்பம் கைக்குள்ள கபாலி ஊட்டின்னு இருக்கு, இந்த கபாலி மாட்டின்னு இருக்க, இவர்களை நான் இது எப்படி போகிறது? அவருக்கு அப்படி சுத்திட்டே வரார், எல்லா இடத்துக்கும் வரார். பிரம்மாவுக்கு தன்னுடைய ராஜ்ய பதவி போய்விடுமோ அப்படிங்கிற பயம் ஏற்படுகிறது. 8வது நடந்தது இல்லையோ, பெருமாள் எல்லாத்தையும் போட்டுட்டார், அவனை வெளில போன்னுட்டார். பிரம்மாவே ஒருத்தர் இல்லை, நீ போயிடு வா அப்படின்னு விட்டார். அவனுக்கு பயம் வந்துருது. எங்கன்னு கேட்டா, அப்ப எல்லாவற்றையும் தானும் காண்பித்தான்னு பாக்குறோம். இதெல்லாம் பெருமான் அவர்களுடைய கப்பத்தை தவிர்த்து அவர்கள் வருவதற்கு முன்பாகவே ஒரு தேவர்களுக்கு அமிர்தத்தை கடந்து குடிக்கணும், அமிர்த மதனம் பண்ணும்பா அப்படின்னு சொன்ன நாச்சியார் திருக்கோலத்தில் பெருமாள் எழுதிருக்காரோ இல்லை, திருவரங்கத்திலே தசமி அன்னைக்கு. பெருமாள் ஒரு சாகாமல் இருக்கக்கூடிய தேவர்களுக்காக தானே முன் சென்று திருப்பார்கடலை கடைகிறான், அவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கறதுக்கா. விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமான், திருமங்கையாழ்வாருடைய திருவாக்கு. விண்ணவர்கள் எல்லாம் அமுதுண்ணும்படியா தானே அவர்களுக்கு முன் சென்று அவர்களுடைய கப்பத்தை தவிர்க்கிறான். அந்த கலி,
இப்ப இதுலேருந்து பார்த்தா என்ன தெரியுதுன்னா, பிரம்மாவுக்கு நடுக்கம் வந்தா இவர் தான் பார்க்கிறார். இந்திரனுக்கு நடுக்கம் வந்தா இவர் தான் பார்க்கிறார். அக்னிக்கு நடுக்கம் வந்தா இவர் தான் பார்க்கிறார். சிவபெருமானுக்கு துக்கம் வந்தா இவர் தான் பார்க்கிறார். இப்ப எல்லாருக்கும் துக்கம் வந்தா இவர்களை எல்லாம் ரட்சித்துக் கொடுக்கிறான். எப்படின்னா, தானே முன்னாடி போறார். முன் வந்து, அதுக்கு என்னன்னு சொல்றோம்? தாமே முன் வந்து போறதுன்னா தன்னார்வ தொண்டர்கள். தானே முன் வந்து ஆர்வமா போய் பெருமாள் தொண்டு பண்ண போறான். வாலண்டியரா போறான் பெருமாள். போய் அவர்களை ரட்சிக்க போகிறான். ஆக பெருமாள் இவர்களுக்கெல்லாம் நீ போறியே, எங்களை ரட்சித்தா ஆகாதா? நாங்கள்லாம் ஆறு அபலைகள், பெண்கள் அல்லவா, சிறு குழந்தைகள் அல்லவா, எங்களை ரட்சித்தா ஆகாதா என்று கேட்கிறான். 33 அவருக்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலி தேவர்களுக்கெல்லாம் ஆதியாக ஜெகத்காரணபூதனாக தேவர்களெல்லாம் இவன் சொல்லும் சொல்லை கேட்கும்படியாக ஈஸ்வரத்தம் இருக்கும்படியாக நியமன சாமர்த்தியம் இருக்கும்படியாக இருக்கக்கூடியவனே கலியே மிடுக்கனே துயிலடா. தூக்கத்திலே நீ எழுந்துக்க மாட்டியா? உன்னை எழுப்பணுமோ இல்லையோ, நீ எழுந்திருந்து வந்தா தானே எங்களை ரட்சிக்க முடியும். பெருமாள் அப்படியே துயில் கொள்ளுகிறான். அவன் துயில் கொள்றது தாழும். அவன் பெருமானுடைய துயில் அப்படி சொன்னா, துயில் கொண்ட பரமனாக, பார்க்கடலுள் வையத்துயிர்ன பரமனாக, துயில்கிற போதே பரமனாக, அவ்வளவு ஆளிலை ஆளிலை பாலாலிலை துயில் கொண்ட பரம என்று ஆழ்வார், பாலாலிலை துயில் கொண்ட பரம என்று ஆழ்வார் சொன்னது போல அவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்கே. நீ இத்தனை தூரம் தூங்குறியே, தூக்கலாமா? நாங்கள்லாம் விடிகாத்தால வந்து உங்க வாசல்ல வந்து நிற்கிறோம். அர்த்தைகளாக உங்களை பிரார்த்திச்சு வந்து நின்றுருக்கோமே. காலு எடுக்க காலம்பல்லேருந்து எழுந்திருந்து விடுவிடா போய் ஒருத்தரையா எழுப்பி நொந்து போய் விரகதாபம் ஏகபட்ச சரீராணி என்று சொல்லும்படியாக எங்களுடைய அப்படியே விரகம் தின்ற உடம்பைப்பார். ராமாவதாரத்தில் அந்த ரிஷிகள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டா. ராட்சதர்கள்லாம் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணி அந்த ரிஷிகள் எல்லாம் ரொம்ப ஹிம்சித்தார்கள். இப்போ ராமனை பார்த்து சொல்றா, ராமா நீ எங்கள் உடம்பெல்லாம் பாரு, நாங்கள்லாம் எவ்வளவு பாடுபட்டிருக்கோம் இந்த ராட்சசர்கள்ட்ட அப்படின்னு சொன்னது பாரு. ஏகபட்ச சரீராணி என்னவர்கள் ராமா, உன்னையே பக்தனா, உன்னையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பக்தனாக இருக்கக்கூடிய எங்களையெல்லாம் இந்த ராட்சசர்கள்லாம் எத்தனை பாடுபடுத்திருக்கா பார். இதை பார்த்தா தான் தெரியும் நாங்கள் எத்தனை துன்பப்படுகிறோம் என்று. இப்ப இந்த பெண்கள் சொல்றா, உன்னை அனுபவிக்க வேண்டும், உன்னோடு சேர வேண்டும் என்கிற ஆசையாலே விடிகாத்தால எந்திருந்து ஒவ்வொரு வீடாக போய் அவர்களை எழுப்பி அவர்கள் சொல்ல கேட்டு இப்படியெல்லாம் பண்ணி அப்படி மனதில் உன்னையே தியானித்து கொண்டு வந்துள்ளோம். எங்களுக்கு உடம்பு எத்தனை துக்கமா இருந்திருக்கும். இப்ப விரகம் தின்ன உடம்பு இது, அங்கே ராட்சசர்கள் தின்ன உடம்பு அது, இங்கே விரகம் தின்ன உடம்பு. இதை பார்க்க வேணுமே. நீ கலியே துயிலிடாய். மேலே சொல்றா, செப்பமுடையாய். செப்பம்னா நன்னா அவனுக்கு ஒரு நேர்மை, ஒரு ஆர்ஜவம், அதிலே ஒரு நேர்மை, ரட்சிப்பதிலே ஒரு நேர்மை கொண்டவன் எம்பெருமான். ரட்சிக்கிறதுலாம் இப்ப நிருசிம்மாவதாரம் பண்ணார் பெருமாள்லாம், அவன் வரம் வாங்கினதை ஒரு நாள் அவர் பீட் பண்ணவே இல்லை. வரம் வாங்கினது என்னவோ காலையில் கூடாது, மதியத்தில் கூடாது, இரவில் கூடாது, அதுக்கப்புறம் மிருகத்தால் கூடாது, மனிதனால் கூடாது, ஆயுதத்தால் கூடாது, உயிர் உள்ளதால் கூடாது, உயிரற்றதால் கூடாது, இவ்வளவு சொன்னான். இவ்வளவு சொல்லிட்டு பிரம்மாவே உன்னால் படைக்கப்பட்ட ஏதாலும் எனக்கு சாவு நேரக்கூடாது நான் மூச்சு விட்டார் பிரம்மா. என்ன படைச்சவன் ஒருத்தர் இருக்கான் இல்லையோ, அவனை வச்சுதான் உனக்கு காரியம் பண்ணும். பெருமாள் அது பிரகாரமே தானும் ஒரு அவதாரத்தை எடுத்தார். ஆளறியாய் தானும் அவதாரம் பண்ணினார். அகங்கரைந்து இசபாடிப்பாடி கண்ணீர் மல்கி பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் அப்படின்னு சொல்றார். அதாவது அவன் கட்டின தூணை அவனே உடைக்கும்படியா, அவன் தான் கட்டினா, அவன் கட்ட அதே தூணை அவனே உடைக்கும்படியாக பண்ணினான் என்பருமா. இரணியின் தூண் படைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் ஆர்மை, என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன்னு ஆழ்வாருடைய திருவாக்கு. அங்கு அவன் வீய தோன்றிய அந்த அவனையே முடிக்கும்படியாக எல்லா இடத்துலையும் இருக்கானா இதை காட்டா இருக்காங்களா. எங்கு முழன் கண்ணன் என்ன மகனை காய்ந்தான் இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுது அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை என்ன. பெருமாள் அவன் கேட்டதான வரத்துல கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. ஆனா அதுக்கு தகுந்தாப்புல இவர் தன்னை மாற்றிக்கொண்டார். அப்போ ஒரு நேர்மை தானே. பகவான் அவனை எப்படி முடிச்சாகணும். அப்ப அவன் போட்டதான அந்த வரத்தை கொஞ்சம் கூட மாற்றக்கூடாது, வரத்தை மாற்றக்கூடாது.
தன்னை மாத்திக்கலாம் இல்ல, வரத்தை மாற்றாமல் அதை ஒரு விதத்திலேயே அதை ஒன்றும் ஒரு பங்கமே வைக்கலையே. அதுல அவன் பண்ணது பூரா பண்ணான். ஆனா இவர் என்ன பண்ணிட்டார், தன்னை மாத்தி விட்டார். மனிதனாலே கூடாது மிருகத்தாலே கூடாதுன்னு சொன்னார். இவர் ரெண்டையும் சேர்த்து நரஹரியா பெருமாள் தன்னை மாத்தி விட்டார். உடம்பு கீழே பாட்டு மனுஷனா வச்சு விட்டார், தலையை மட்டும் சீக்கிரமா மாத்திடுவார். அகடித கடனா சாமர்த்தியமாக தானும் தன்னை மாற்றிக்கொண்டான். ஆர்ஜவத்துல ஒன்றும் குறைச்சல் இல்லையே. தானும் நரஹரியாகத்தானும் அவதாரம் பண்ணினான். பண்ணி அவனை முடிச்சுட்டார். அப்ப செப்பமுடையாய், நேர்மமுடையவனே செப்பமுடையாய், திறருடையாய், சக்தியும் படைத்தவன். வெறுனே நேர்மம் மட்டும் இருந்துட்டா ஜெயிச்சுடலாமா? முடியாது. திறமையும் இருக்க வேண்டும் இல்லையோ. அதைத்தான் பெருமான் தானும் செப்பமுடையவன், அதே போல திறமையும் உடையவன். செப்பமுடையாய், திறருடையாய். எத்தனை தூரம் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லப்படுகிறதாக பெருமாளுக்கு இருக்கக்கூடிய திறமையோ அதை சொல்லி மாளாதோ இல்லையோ. அவன் அவன் பராக்கிரமனாக, சத்தியகாமனாக, சத்திய சங்கல்பனாக இருக்கக்கூடியவன் என்னவா. அப்ப அவனுக்கு சக்தி உள்ளவன். அதனாலதான் மெடுக்கன்னு கீழே பார்த்தோம். ஏன்னா செப்பமுடையாய் திறருடையாயின்னு சொல்ற போதே பெருமாள் அவதாரம் பண்ணது செய்ய திருவள்ளரில் பெருமாள் எழுந்துருக்காரோ இல்லையோ, எல்லாரும் பெருமாளை அவருக்கு காப்பிடவாராய்ன்னு காப்பிடுறா. அந்தியம்போது இதுவாகும் அழகனை காப்பிடவாராய், மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்த சந்திர சூரர்கள் 2 பேரும். இதுதான் கலியே துயிலடான்னு சொன்னோம். 2 பக்கமும் சந்திரர்களும் சூரியர்களும் இருக்கா. மார்க்கண்டேய மகரிஷி இருக்கார், கருடன் இருக்கார், ஆதிசேஷன் எல்லாரும் அங்க அவனுக்கு மந்திர மாமலர் அர்ச்சனை பண்றா. மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்னாய், தேவர்களாலே போற்றப்படுகக்கூடிய மெடுக்கவுடையவனே கலியே துயிலடாய், சிவமுடையாய், நேர்மவுடையவனே, திறருடையாய், சக்தி படைத்தவனே. சக்தினா பரா அஸ்ய சக்தி விவிதைவ சூயதே ஸ்வாபாவிகி ஞானபலக்கிரியாச்சன்னு உபனிஷத் வாக்கியம். பரா அஸ்ய சக்திர், எல்லாவற்றுக்கும் மேம்பட்டதான சக்தி. இவனுடைய சக்தியை ஒரு நாளும் ஆறாலும் அதை ஒழிக்க முடியாது. தனக்கு நேர்மையும் உண்டு, தனக்கு திறலும் உண்டு. செப்பமுடையாய், திறருடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. யாரு எதிரிகளார்களோ செற்றவர்கள் அப்படின்னா எதிரிகள். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும். ஆசிரிதர்களாக இருந்தால் அவர்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறான். அவன் அனாசிரிதனாக இருந்தால் அவனுக்கு வெப்பத்தை கொடுக்கிறான். எப்படி ராமானுஜர் தானும் இங்க யாரெல்லாம் பக்தர்கள்னு வந்தா அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் அனுகிரகத்தை பண்ணினார். எல்லாருக்கும் உலகே வாழ்ந்து போக வேணும்னு ஆசைப்பட்டுதான் அந்த ரீதி செய்விட்டவர்கள் அத்தனை பேரும் உயிர்ந்து போக. யாரெல்லாம் செய்விட்டவர்களோ ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுவென்று பேசி வரம்பருத்தார் பின்னு சொல்ற மாதிரி ஓரான் வழியா உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் என்னருளார். பார்வுலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுவென்னு பேசி வரம்பருத்தார் பின். என்னென்ன ரூல் போட்டா இப்படிலாம் இருக்கணும், கட்டமா இருக்குமோ, ஆசையே அதிகாரமாக கொண்டு அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். அவர்களும் எம்பெருமானுக்கு குழந்தைகள், அவர்களுக்கு மோட்சத்திலே பங்கு உண்டு, இவர்களும் போகணும்னு சொல்லி தான் ஆசிரிதர்களுக்கு அவர்களுக்கு அத்தனையும் வழங்கினவர் சுவாமி எம்பெருமானார். கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியன் அவருக்கு திருநாமம். ஆனா வேற விரோதிகள் இருக்காளோ இல்லையோ, விரோதிகள்னா அனாசிரிதர்கள், அபக்தர்கள். அவளெல்லாம் என்ன பண்ணா, குதிஷ்டிகளா. அவர்கள் எல்லாம் என்ன பண்ணா, வேதத்துக்கு புறம்பு சொல்லி கொண்டு தெரிந்தவர்கள். சங்கர பாஸ்கர யாதவாட்ட பிரபாகரர் தங்கள் மதம் என்ன அவர்கள் எல்லாம் என்ன பண்ணார், முடிச்சார். புண்ணியாம்போஜ விகாசாய பாவத்பாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமானாவிர்பூத்பூமோ ராமானுஜ திவாகரா. ராமானுஜன் என்னும் சொல்லப்படுகிற சூரியன் இருக்காரே, அவர்களுக்கெல்லாம் ஸ்ருதி ஸ்மிருதிகளிலே ஆரெல்லாம் குற்றம் கோளாறுகளை விளைவித்து அதுக்கு புறம்பு சொல்லிக் கொண்டு திரிகிறார்களோ, அனர்த்தம் சொல்லிக் கொண்டு திரிகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் வெப்பத்தை கொடுத்தார். அவர்களுக்கு ஜரத்தை கொடுத்தவர் பகவதி ராமானுஜர். அதே போல இவர் ராமானுஜன் சொன்னா ராமனுக்கு அனுஜனாக இளையாழ்வான் தானுமே அவதரித்ததாக இருக்கக்கூடிய ராமானுஜர். இவர் காலத்தில் இவர் பண்ணார்னா, இவருக்கு முந்தையதாக கண்ணனம் பெருமானே பார்த்தசாரதியினுடைய அவதாரமாகவே அவதரித்தவர் ராமானுஜர்னா, இந்த பார்த்தசாரதியாக இருக்கக்கூடிய கண்ணனம் பெருமான் அவன் சிறுபிள்ளையாக இருக்கிற பொழுதுதானோ இதெல்லாம் பண்ணான். அப்ப அவன் எப்படி இருக்கானா, வெப்பம் கொடுக்கிறான். இவர் எப்படி பண்ணார், ஏன் இவர் இப்படி பண்ணார்னா அவர் அப்படி பண்ணிருக்கார், அதனாலதான் இவர் இப்படி பண்றார். அந்த அவர்களாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அத்தனை பேரையும் கொன்னமெடுத்து குளிர்மழகாத்தவன் அந்நியாலம் அளந்தவிரான் பரஞ்சென்னிசேர் திருவேங்கட மாமலை
ஒண்ணுமேதோட நம் வினையோயுமே என்று நம்ம எல்லாம் ரட்சிக்கக்கூடியவன். எல்லாரும் சேர்ந்து அந்த இருக்கக்கூடிய ஆனிர காத்தான், கண்ணெடுத்து கண்மாறி காத்தா என்னும் என்று ஆழ்வார் தெரிவித்தது போல அங்கே குன்னமெடுத்த பிரான் அடியாருடும் ஒன்னிரண்ண சடகோப நரசில் வெண்ணி தரும்பத்தும் மேவி கற்பார்க்கே என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் தெரிவித்தது போலவே குன்னமெடுத்த பிரான் அடியாருடும் எல்லாரையும் கோவர்தன குடைக்கு கீழே கொண்டு வந்தானே, அவர்கள் எல்லாம் ஆசிரிதர்கள். அந்த ஆசிரிதர்களை பராபிபன சாமர்த்தியமாக அவர்களை ரட்சிக்கும்படியாக பராபிபவன சாமர்த்தியம் ஆந்திருஷம்சியம் என்கிற கல்யாண குணத்தாலே அவர்கள் எல்லாரையும் தன்னுடைய கொடைக்கு கீழே கொண்டு வந்து ரட்சித்து கொடுத்தான். இந்திரனுக்கு என்ன பண்ணார்? கண்ணெடுத்து கண்மாறி காத்தான். அவனுக்கு என்ன பண்ணா? செப்பமுடையாய் திறருடையாய் செத்தாருக்கு வெப்பம் கொடுக்கும். யார் எதிரிகளாக பாவித்துக் கொண்டு வந்தாளோ, இந்திரன் ஒரு எதிரியாக பாவித்துக் கொண்டு வந்தான், அவனுக்கு கண்ணாலேயே மாறி காத்தான். அந்த மழையை காத்தான். கல்லு மழையாதானே பெய்யுற, இந்த கல்லையே நான் பிடிக்கிறேவா, இந்த கல்லு சாமர்த்தியமா பண்ணிட்டு இல்லையோ, அந்த குன்னம் எடுத்தான் குளிர்மழை காத்தான் அப்படின்னு அந்த கல்லையோ கோவர்தன மலையை தான் கொடையா கவுத்தா. கல்லு மழை வேணா பெஞ்சுக்கோ, என்ன வேணா மழை பெஞ்சுக்கோ, இது கோவர்தன மலை அத்தனை பெருசா இருக்கு, அத்தையும் எடுத்தானோ இல்லையோ, அதுல ஒரு நேர்மை, அதுல ஒரு திறன், செப்பமுடைய அதுல ஒரு வெப்பம். அப்ப செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. விமலானா பரிசுத்தமானவனே, விமலா அப்படின்னா குற்றம் இல்லாதவன் அப்படின்னு பேசும். அப்ப விமலான்னு சொல்லணும்னா குற்றம் இல்லாதவன், அவன் இடத்துல குற்றமே இல்லையா, தோஷங்களே இல்லையானா தோஷ பிரதிபடனாக இருக்கக்கூடியவன், தோஷங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டு. பெருமாளுக்கு தோஷம் என்பது ஒரு நாளும் எப்பயும் ஏற்பட, ஹேய பிரதிபடன் அப்படி சொல்லுவா, தோஷா சம்ஸ்பிருஷ்டம். அப்ப தோஷங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவன், அவனை புனிதன்னு சொல்றோம். ஆண்டாளோட இடத்துல புனிதன்னு சொல்லியிருக்கா, திருமங்கை ஆழ்வார் மற்ற இடத்துல புனிதன்னு சொல்லியிருக்கா. அது இன்னைக்கு ஒரு நாளாவது தீர்த்தமாயிட்டுவா. அப்ப புனிதனோடு, புனிதன் காப்பனான் கட்டக்கனான் கண்டேன்னா புனிதன். அப்ப இன்னைக்கு ஒரு நாளாவது பெரியாழ்வார் பெண் பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும், நீ இன்னைக்கு ஒரு நாள் குளிச்சு அருள் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுனால குளிச்சுட்டார், தீர்த்தமானதுனால புனிதன் கொண்டாட்டார் ஆண்டாள். புனிதனோடு இந்த காப்பனான் கட்டக்கனா கண்டேன் தோழினான்னா, இன்னைக்கு ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கணும், அங்க திருமங்கல்ய தாரணம் பண்ணணும் இல்லையோ, கல்யாணம் பண்றதுக்கு தேர்த்தமாட்டு தானே வரணும். சரி, அதனால இன்னொன்னு பிராமணோத்தரமான பெரியாழ்வார் இருக்கா, பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை குளிக்காமே போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனால குளிச்சுட்டாரா, அதனால புனிதன்னு சொல்லிட்டா. இங்கே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் சிங்கவேள் குண்டத்துக்காக பாடுற போது போழ்ந்த புனிதனிடம், போழ்ந்தவன் புனிதனிடம் செல்லி மல்லி புல்குடைக்க சில்லறையார்த்த என்ன போழ்ந்த புனிதனிடம் என்ன சிங்கவேள் தெய்வமன்னால் சென்னவண்ணா சிங்கவேள் குண்டமேன்னு போழ்ந்த புனிதன் அப்படின்னா அவனை கொண்டுட்டாரோ இல்லையோ, ஹிரண்யகசிபை கொண்டுட்டார். பக்கத்திலே பிரகலாத ஆழ்வான் இருக்கான், அவனை ரட்சித்து கொடுத்தார். அவனை போழ்ந்த புனிதனிடம் என்று புனிதனாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு ஒரு நாளும் குற்றம் என்பது தட்டாது. என்ன புனிதம்னா, பெருமாள் அவனை முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டே இருக்கார், எப்படியாவது இவனுக்கு நல்லது ஏதாவது இருந்திருக்குமோ, அவன் அப்படியே அந்த நெஞ்ச பிளந்து கமர பிளந்து அதை எடுக்க குடலை உருவுறாருலையோ, அப்ப அந்த நெஞ்ச தொழாவி பார்க்கறாராம். பார்த்துட்டு இவன் ஏதாவது நம்மளை வாயால விழவும் சொல்லிட்டு குற்றங்கள்லாம் சொல்லிட்டு கடைசியில மனதால என்ன நினைச்சிட்டு இருக்கானோ. ஏன்னா நசாஸ்திரம் நைவ சக்கரமகான்னு சொல்லுவார்கள். எப்படின்னா, யாருக்கு அத்தியந்தம் பக்திஷ ந சாஸ்திரம் நைவ சக்கரமா. ஒரு பக்தன் இருக்கானா, அந்த பக்தனிடத்திலே அவன் சாஸ்திரத்தை பார்க்க மாட்டான். எப்படி இருக்குன்னா, அத்தியந்த பக்தி தஷ, ரொம்ப பக்தனாக இருந்தால் சமயத்துல அது சாஸ்திரத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கும் அந்த பக்தி. அதுதான் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, இது பகவானை பத்தினதா. இப்ப நம்ம ஒரு சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு ரெண்டு இருக்கு. ரெண்டு சாமானிய தர்மம்னா, தசரதன் தான் பெண்டாட்டி சொன்ன வார்த்தையை நாம் பொய்யா பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ராமனை காட்டுக்கு போகணும்னு சொன்னா அது சாமானிய தர்மம். விசேஷ தர்மமா இருந்திருக்கணும். பெருமாள் ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் தானும் நாராயணனுடைய அவதாரம்னு நினைத்தவனை காட்டுக்கு போகாம சொல்லியிருந்தான்னா அதுதான் விசேஷ தர்மமா இருந்திருக்கணும். அப்படி இருந்திருக்க வேண்டியவன் சாமானியத்தை பிடிச்சான், மாஞ்சே போட்டான். இது அங்க நடந்தது. ஆனா புனிதன் என்று சொல்லப்படுகிற இவன் அவனை ஹிருதயத்துக்குள்ள ஏதானு நல்லது இருக்கான்னு தொழாவி பார்த்துட்டு இல்லை என்பதுக்கு பிற்பாடு தான் அவனை முடித்தான்.
அதனால புனிதனிடம். இப்போ புனிதன் அன்னைக்கு தீர்த்தமானது பெரியாழ்வார் பெண் பிள்ளை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறது தீர்த்தமானதுக்காக புனிதன், ஒரே ஒரு நாள், அதுக்காக புனிதனா. இங்கே புனிதன்னா இவன் மனதுக்குள்ள ஏதாவது நம்மளை பத்தி நல்லது நினைச்சிருப்பானோ, அதெல்லாம் சுத்தமா கிடையாது, பெருமாள் தெரியாதா என்ன? ஆனாலும் அதை யோசனை பண்ணியிருக்கார். ஏன்னா ஒருத்தனை முடிக்கிறதுக்கு முன்பாக கடைசியா அவன் இடத்துல ஏதாவது நல்லது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சாரோ இல்லையோ புனிதன். புனிதனிடம். அப்ப அவனுக்கு விமலா துயிலடா, நீ எழுந்திருந்து வா. செப்பன்னம் என்பலை செவ்வாய் சிறுமருங்கில் நப்பின்னனங்காய் திருவே. சம்போகத்துல ஸ்ரீத்தத்தை உடையவளே, பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடியதிலே வண்ணை விட ஸ்ரீமத்துவம் யாருக்காக உண்டா? வேற ஸ்ரீயை படைத்தவள் யாருன்னா இவதான் நப்பின்னனங்காய். இவளுக்கு பரிபூர்ணையாக இருக்கக்கூடியவளே. செப்பென்ன வெண்முலை, அப்படி கலசங்கள் போல் இருக்கக்கூடிய திருமலத்தனங்களை படைத்தவளே. பக்தியாக இருக்கக்கூடியவளே. செப்பென்ன வெண்முலை செவ்வாய் சிறுமருங்கில். அதரம், அப்படி அழகாக திருவாயை படைத்தவளாக இருக்கக்கூடியவளே. சிறுமருங்கில், எடை ஒரு பயஸ்தானமாக இருக்கை, மேல் ஒரு பக்கம் கீழ் ஒரு பக்கம், இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பயஸ்தானமாக இருக்கக்கூடிய சிறிதாக இருக்கக்கூடிய எடை படைத்தவளே. செப்பன்ன வெண்முலை செவ்வாய் சிறுமருங்கில் நப்பின்னை நங்காய். நப்பின்னையே, உனக்கு எவ்வளவு இது உண்டு தெரியுமா? நீ எவ்வளவு புனிதமானவள் நங்காய், பரிபூர்ணத்துவம் உடையவளே. எப்படி யசோத பிராட்டியை பார்த்தா அவளை என்னன்னு சொல்றோம்? நாரீணாம் உத்தமா வதுன்னு சொல்றோம். இங்கே இவளை நப்பின்னை நங்காய் துயிலடாய். திருவே திருவே அப்படின்னா, திருன்னா ஆறுனா இவதான் திருவுன்ட்டான். திருவே துயிலடாய் நப்பின்னனங்காய் திருவே. இவ்வளவு போய் திருவு சொல்லாமாண்ணா? பிராட்டி தானே இவோ. இந்த பிராட்டிய திருவுக்கும் திருவாகிய செல்வாசி தெய்வத்துக்கரசேன்னு திருமங்கையாழ்வார் பாசனம். தேரடுந்தூருக்காக திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசே, தெய்வங்களுக்கெல்லாம் அரசே, அதுதான் கலியே. திருவுக்கும் திரு, பெரிய பிராட்டியாருக்கு திரு. அப்ப திருவுக்கும் திருவாகி செல்வா, ஐஸ்வர்யத்தை நிறைய படைத்த. ஐஸ்வர்யம்னா இதுன்னா நியமன சாமர்த்தியம் தான் ஐஸ்வர்யம் அவனுக்கு. அப்ப திருவிற்கும் திருவாகி செல்வா தெய்வத்துக்கரசே அது செய்யகண்ணா என்று தேரடுந்தூருக்கா அவங்களாக திருமங்கையாழ்வார். அதுக்கப்புறம் திருவேன்னா கஸ்ரீஸ்ரீயா பரமசத்த சமாஸ்ரீயக்கா கப்புண்டரீக நயனக்கா கப்புருஷோத்தமக்கா. இதெல்லாம் ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திரத்திலிருந்து தெரிவிச்சிருக்கார். எப்பேற்பட்டவன் திருவுன்னா கஸ்ரீஸ்ரீயா, திருவை படைத்தவன், திருவோடு இருக்கக்கூடியவன், திருவின்மணாளன், சுவையன் திருவின்மணாளன் அப்படின்னு ஆழ்வாருடைய சிவையன் திருவின்மணாளன், திருவினுடைய மணாளன் அப்படின்னா விராட்டியினுடைய பர்த்தாவாக இருக்கக்கூடிய அரசு. அதை சொன்னா மணாளன், அழகிய மணவாளன். அதே போல அடுத்து சொன்னோம்னா இவன் எப்பேற்பட்ட திருவு படைத்தவன்னா, இது கஸ்ரீஷியா பரமசத்த சமாஸ்ரயக்கா, சத்தமாக இருக்கக்கூடிய திருவை படைத்தவன், பிராட்டியாரோடு கூடி இருக்கக்கூடியவன். அதே போல அடுத்தது பரமசத்த சமாசியக்கா கப்புண்டரீகனயனக்கா, செந்தாமரை கண்ணை படைத்தவன். தசேதாகபியாசம் புண்டரீகமே மக்ஷினின்னு சொல்லுகிறது சாஸ்திரம். அப்ப கண்ணன் செந்தாமரை கண்ணன். அந்த கண்கள் செந்தாமரை, இப்பொழுதுதான் அலர்ந்திருக்கக்கூடிய செந்தாமரை கண்ணை ஒத்ததமானு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமையை படைத்ததான அவன் புண்டரீகனக்கா புருஷோத்தமக்கா, புருஷோத்தமனாக இருக்கக்கூடியவன் அவன் தான் திரு. ஆக விமலா துயிலடாய், அதாவது 33 அவருக்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலடாய். செப்பமுடையாய் திறருடையாய் செத்தார்க்கு பங்கெடுக்கும் விமலா துயிலடாய். செப்பன்ன மென்மலை செவ்வாய் சிறுமருங்கில் நப்பின்னனங்காய் திருவே துயிலடாய். சரி, நான் எழுந்திருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நப்பின்ன பிராட்டி உடனே சொன்னா, நீ தான் எழுந்துக்கணும். இவன் எழுந்துக்க மாட்டேங்கிறான், இவன் தூங்குற மாதிரி பாவலா பண்ணிட்டு இருக்கான். இவனை நீ எழுப்பணும். எழுப்பி என்ன பண்ணணும்னா அவனை கூட்டின்னு வா, கிருஷ்ணனை கூட்டின்னு வா, எங்களையும் கிட்டனையும் கூட்டி கொண்டு வந்து எங்களை வச்சு எங்களை நீராட்டுவி, எங்களுக்கு தீர்த்தமாட வைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். என்ன பண்ணணும்? எழுந்திருந்து என்ன பண்ணணும்னா உக்கமும் தற்றொழியும் தந்து, உக்கமும் தற்றொழியும் தந்துன் மணாளனை. இது எப்படி வச்சுக்கணும்னா உக்கமும் தந்து தற்றொழியும் தந்து உன் மணாளனையும் தந்து. இதுதான் ரொம்ப முக்கியம். உக்கம் விசிறி, தட்டொளி கண்ணாடி, இது ரெண்டையும் கொடுக்கணும். உக்கமும் தந்து தட்டொளியும் தந்து உன் மணாளனையும் தந்து. உன் மணாளன், உனக்கு மணாளன் அவன். ஆனா நம்ம எல்லாரும் பார்த்தோம்னா நாம எல்லாருமே ஜீவாத்ம சமூகம், அத்தனை பேருமே எல்லாரும் ஸ்திரீத்துவத்தை உடையவர்களே. பெருமான் ஒருவனே
புருஷோத்தமன். அந்த புருஷோத்தமனிடத்திலே அனைவருக்கும் திருக்கல்யாணம். அதுதான் பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லப்படுகிறதான சரணாகதி என்று சொல்லப்படுகிறதான எம்பெருமானுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும், இந்த ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவுக்கு சொத்துங்கிறதான் கடகராக இருக்கக்கூடிய ஆச்சாரிய ஸ்தானத்திலே எழுந்துள்ளிருந்து அவர் நம்ம சேவிப்பிக்கிறார், அவரோடு சேர்த்து வைக்கிறார். சேர்த்து வைத்து பிரம்மஞானத்தை நமக்கு தெரிவிக்கிறார். பிரம்மஞானமாக மந்திரத்தை தானம் பண்ணுகிறார். மந்திரத்தை திருமந்திரத்தை உபதேசம் பண்ணி, துவயத்தை உபதேசம் பண்ணி, சரமஸ்லோகத்தை உபதேசம் பண்ணி, இந்த சரமஸ்லோகங்கள் எல்லாவற்றையும் உபதேசம் பண்ணி எம்பெருமான் சர்வஸ்மாத்பரனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இந்த ஜீவாத்மா சொத்து அடிமை. அப்ப ஜீவாத்மாவினுடைய சொரூபம் என்பது சேஷத்தன் இருந்தால்தான் அது சொரூபமாக இருக்கும். அது இல்லை என்னால் சொரூபம் சித்திக்காது அப்படிங்கிறத. ஆஹா, இப்ப நாங்க எல்லாம் வந்திருக்கோம். பெருமாளே, பிராட்டியே, நீ என்ன பண்ணணும்? எனக்கு உக்கம் கொடு, விசிறி கொடு, தட்டொலி கொடு, ரெண்டையும் கொடுத்துட்டோ மணாளனையும் கொடுனா கொடுத்து நீயே சேர்த்து வைக்கணும். அப்ப நீ எங்களோடு சேர்த்து வைத்து நீராட்டுவிக்க வேணும் என்று உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனையும் தந்து இப்போதே எம்மை நீராட்டுவி, இப்பொழுதே எங்களை நீராட்டுவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்ததுதான் ஆச்சரியமான இந்த 33 அமரர்க்கு முன்சென்னுங்கிற 20வது பாசுரம். ஆண்டாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீமத்தியை விட்டு சித்தார்த்தி மனோநந்தன ஹேதவே நந்தநந்த சுந்தரியே கோதாய நித்திய மங்களம்.